நீ எதுக்கு திரும்ப ஆடணும்னு நினைக்கிற? நீ ஏந்துக்கவே கூடாதுன்னு தடுக்கிறானுங்களே, அவனுக்காகவா? உன் வெற்றிக்காக காத்துக்கிற ஜனங்களுக்காகவா? இல்ல உனக்காகவா? ஹாய் ஹலோ வணக்கம்டா மாப்பிள்ள மச்சான், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே தமிழன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருந்தால் ரொம்பவே சந்தோஷம் கைஸ். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளையாடுறோம். ஐயோ அதை விடுங்க. இப்போ இன்றைக்கி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஸோ டூஆர் டே அப்படின்ட்டு கற்றுனா அவர் வந்து டிடி ஜீவா, ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒரு புது யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன், ஓகேவா? ஸோ அந்த பேச்சை நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க, கேட்டு வந்து ப்ரோ நான் ஒரு டிடி ஜீவான்னு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கேன் ப்ரோ. அப்படியா ப்ரோ? நீலாம் ஏன் ப்ரோ என்ன சொல்லுது ஓபன் பண்ற? ஏன் ப்ரோ நானும் ஓபன் பண்ண கூடாதா ப்ரோ? நீ ஏன் பாட்டு ப்ரோ? நீலாம் எப்படி ப்ரோ ஓபன் பண்ணலாம்? அது எப்படி ப்ரோ பாட்டு நீ சொல்லலாம் ப்ரோ? நீ என்ன ப்ரோ சொல்ற? நீலாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா எப்படி ப்ரோ? ப்ரோ நீ பாட்டுன்னு என்ன ஏன் ப்ரோ நீ ஏன் ப்ரோ சொல்ற? நம்மள வாடடி 1v1 வா போட்டுக்கலாம் வா நீ நானும். அப்படியாப்பா? நான் வரேன்டா. நானே கிரியேட் பண்றேன். நீ எப்படி என்ன சொல்ற? நான் என்ன சொன்ன அவன்கிட்ட? நான் அவன்கிட்ட ஏதாச்சும் கெட்ட வார்த்தை பேசினா? இல்ல நீ எப்படி நீ பேசலாம்? ஓபன் பண்றேன், ஓபன் பண்ணாம இருக்கிறேன். நான் என்ன சொன்னேன் ப்ரோ? யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கிறேன் ப்ரோன்னு தான் சொன்னேன், சரியா? நீ என்ன சொன்ன? டேய் அதெல்லாம் இல்ல, நீ வா ரூம் மேட்ச் போட்டுக்கலாம் வா. என்ன சரி இது கிரியேட் பண்ணிட்டா இருக்கேன் இரு. கிரியேட் பண்ண என்ன நீ எப்படி நீ பாட்னு சொல்லலாம்? யோ பாட்னு சொல்லாம பின்ன ப்ரோ பிளேயர் நான் சொல்ல முடியும்? ப்ரோ அடி வாங்கிட்டா அப்புறம் பேசாத நீ, சொல்லிட்டேன். பாரு நான்லாம் அடி வாங்குற ஆள் இல்ல, சரியா? வா 1v1 போட்டுக்கலாம் வா. சரி ஓகே வா பாத்துக்கலாம். இப்ப நான் அடிக்கிற அடிச்ச பாரு, நீ என்ன ஆகும் மட்டும் பாரு. அப்படியா? சரி ஓகே பாத்துக்கலாம் வா. பாத்துக்கலாம் வா. அவர் அப்படி பேச பேச எனக்கு பாத்தீங்கன்னா லைட்டா சிரிப்பு வந்துச்சுங்க, சீரியஸா. வா ஏய் வேற ஒண்ணு. ஒரு அடி வாங்கிட்டு பாரு என்கிட்ட. ஏய் ஒரு மேட்ச் அடிச்சிட்டுலாம் பேசக்கூடாதுப்பா தம்பி, ஒரு மேட்ச் அடிச்சிட்டுலாம் பேசக்கூடாது. அப்புறம் சரி வா பாத்துக்கலாம் வா. மேட்ச் ஒன்னு பாரு 0 கேட்டன் முடிக்கிறேன். 0 கேட்டன் முடிக்க? சரி ஆம்பளை இருந்தா நீ முடிச்சு காட்டியாயோ? வாயா நீ ஆம்பளையா இருந்தா நீ 0 கேட்டுன்னு முடிச்சு காட்டியா? இல்லன்னா உன் நேம் என்ன சொல்லுது, உன்னோட என்ன சொல்லுது யூடியூப் சேனல் பொட்டான்னு மாத்திக்கிறியா? அது 0 கேட்டுன்னு முடிக்கலனா? என்னதா 0 கேட்டுன்னு முடிக்கலன்னா யூடியூப் சேனல் நேம் பொட்டான்னு மாத்திக்கிறியா? நீ என்ன ஜெயிக்கலன்னா உன் யூடியூப் சேனல் பொட்டன் மாத்திக்கிறியா? நீ என்ன சொன்ன ஃபர்ஸ்ட்? நீ என்ன சொன்னியோ அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ என்ன 0 கேட்டுன்னு அடிக்கலன்னா சரி நான் அப்படி பொட்டன் மாத்திக்கிறேன். அதே நீ வந்துட்டு என்ன வந்துட்டு அடிக்கலன்னா ஜெயிக்கலன்னா பொட்டன் மாத்திக்கிறியா? சரி ஓகே. புரிஞ்சுச்சா? சரி நான் பொட்டன் மாத்தி இருப்பேன். நீ என்ன ஜெயிச்சிட்டுனா வச்சுக்க, நீ பொட்டன் தோத்துனா நீ பொட்டன் மாத்தி. ஓகே.
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் முடிஞ்சக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு மேட்ச் வரும். ஓகேவா? ஸோ செகண்ட் மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு அடுத்து வர எல்லா மேட்ச்லையுமே ஜெயிப்பேன். ஸோ அவர் ஒரு மேட்ச் ஜெயிக்க, நான் ஒரு மேட்ச் ஜெயிக்கன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கோம். கடைசியில் ஒரு 6-8 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெயிச்சிருவோம். ஓகேவா? ஸோ இதில் பேசுனது பார்த்தீங்கன்னா நான் தான் ஓவராக பேசியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டேன். சாரி இது பண்ணுறதுக்கு சம்மதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நானும் அவரும் விளையாண்டுருந்த மேட்சை வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்படி விளையாண்டுருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், எனக்கு கட் பண்ணி தான் போட போகிறோம். ஓகேவா? ஸோ காய்ஸ், மேட்ச் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் அவரை கால் பண்ணேன். ஸோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசினேன். ஸோ என்ன ப்ரோ தோத்துட்டியா ப்ரோ, இப்போ மாற்றிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். ஸோ அதுக்கு முன்னாடி மாற்றுறேன் அப்படின்னாரு. ஸோ அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு டீம்மேட் ஸ்பார்க்னு வச்சுருந்தாரு. அவருக்கு கால் பண்ணி நீங்கள் 2 பேர் எதுக்கு சண்டை போடுறீங்க, நீங்கள் 2 பேரும் நல்ல ஒரு பிளேயர்ஸுங்க அப்படின்னா சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அவர். ஸோ அந்த ரெக்கார்டு என்னால் போட முடியல, ஏன்னா ரெக்கார்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஓகேவா கைஸ்? இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ பேர் இப்போ தான் நம்ம வளர்ந்து வரோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வளர்ந்து வரும்போது நம்ம கீழே இருந்து ஒருத்தன் வரான்னா அவனை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் டீமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொன்னான். ஓகேவா? ஸோ நீயும் அந்த நிலைமையிலேருந்து தான் வந்திருக்க, அதனால் நீயும் ஒன்றும் சொல்லுது அவனை அப்ரிஷியேட் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஸ்பார்க் வந்து சந்தோஷம். எனக்கு மரமண்டிக்கே புரிஞ்சது. ஓ ஆமாம்ல, நம்மளும் இந்த நிலைமையிலேருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் எனக்கு பண்ணோம். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் ஏகே தமிழன். லெட்ஸ் டேக் கேர் அண்ட் பாய். ஒருத்தரோட மனசை உடக்கணும், அவரை ஜெயிக்கிறதுக்கான மனநிலை